கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செபம். இந்த செபத்தை குறித்து நாம் தினமும் தியானித்து வருகிறோம். இந்த செபத்தை தூப வர்க்கத்தோடு ஒப்புமைப்படுத்தி நாம் கடந்த கால வீடியோ பதிவுகளில் தியானித்தோம். தேவன் ஆரோனுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? யாத்திராகமம் 30:7 வாசிக்கிறோம். ஆரோன் காலைதோறும் அதற்கு சுகந்த தூபம் காட்ட வேண்டும். அதற்கு அடுத்த வசனத்தில் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சன்னதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே என்று கட்டளையிடுகிறார்ல. அந்த தூபத்துக்கு ஒப்பான செபம் நாம் தினமும் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறோமா, செபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அதிகாலையில் செபிப்பதை தம்முடைய வழக்கமாக கொண்டிருந்தார். மார்க் 1:35 வாசிக்கிறோம். இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே செபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம்ல. தாவீது தன்னுடைய காலத்தில் கூட அவரும் அதிகாலையில் செபிப்பதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், அதிகாலையில் நான் உம்மை தேடுகிறேன் என்று சொல்றார்ல. 5வது சங்கீதத்தின் 3வது வசனத்தில் கூட வாசிக்கிறோம், கர்த்தாவே காலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்றார்ல. 141வது சங்கீதத்தில் சொல்றாரு, என்னுடைய விண்ணப்பம் தூபமாக, என்னுடைய கையெழுப்பு அந்திபலியாக இருக்க கடவுது என்று சொல்றார்ல. நாம் தேவனை அதிகாலையில் தேடுகிறோமா? ஏன் தேட வேண்டும் அதிகாலை வேளையில? ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 55:6 நினைக்கிறேன், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்றார்ல. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது? நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அதிகாலை வேலை. அந்த வேளையில் அவருடைய கிருபை புதியவைகளாய் இருக்கிறது இல்ல. மோசே ஜெபிக்கிறாரு, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறார்ல. நாமும் அதிகாலை வேளையில் செபத்தோடு அந்த நாளை ஆரம்பிப்போம். தேவனுடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.